வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சீரக சம்பாவில் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg சிக்கனில் மேரினேஷன் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்புன்றது ஒரு 250 கிராம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். இப்போ குக்கரில் எண்ணெய் 1 டீஸ்பூனும் நெய் 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, க்ளவுஸ் ஒரு 4, பட்டை ஒரு 2 துண்டு, ஏலக்காய் ஒரு 2, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இதில் புதினாவை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் அதோட வாசம் அந்த எண்ணெயில் இறங்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் 2த்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். நம்ம எவ்வளோ அளவு ஸ்லோவில் வச்சு வதக்கி ப்ரௌன் ஆக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம பெருசில் வச்சு தீய வச்சிடக்கூடாது. நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், நம்ம 1/2 டீஸ்பூன் ஆல்ரெடி இந்த இதில் சிக்கனில் சேர்த்துருக்கோம். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் அடிப்பிடிக்காத மாதிரி வதக்கிடலாம். இப்போது ஒரு தக்காளியும் நல்லா அந்த தண்ணி பதம் போய் எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இதுவும் தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு மீடியம் இல்லை பார்த்து கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது தயிர் இதில் சேர்த்துக்கலாம். 50 கிராம் தயிரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கிளறி உப்பெல்லாம் இப்பயே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கிளறி எண்ணெய் மிதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மிதங்கி வர அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியை சேர்த்துடுறேன். அரிசியை சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். கிளறி சும்மா ஒரு 2 கொதி வர அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுனால தண்ணி கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்ததும் லெமன் ஜூஸ் ஒரு லெமனை பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். அடுத்தது புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி புதினா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான சீரக சம்பா பிரியாணி ரெடி.